மக்களுக்காக போற இந்த ஒரு பயணம் அதுலயே முழுங்கி இருக்கிற வரைக்கும் ரொம்ப சந்தோஷமானது. அதுலயும் சிங்கமாட்டம் தலைவரா வாழ்றாரு. அதை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம கலைமகன் சார் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமா சாப்பிட முடியாம இருக்க மக்கள் தேடி போய் ஹெல்ப் பண்ணிட்டு வர. 1950 நம்ம எம்ஜிஆர் கூட மக்கள் வந்து ரொம்ப பசியோட இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர் டைரக்டா போய் நிறைய விஷயங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு. அவரையும் கொள்கையா வச்சு வாழ்ந்துட்டு இருக்க நம்ம கலைமகன் சார் இதை விட நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு வந்தாலுமே ஒரு வயிற்று பசியோட கொடுமையை தீக்கிறாருன்னு சொன்னா அதுதான் உண்மை. இந்த உலகத்துல நம்ம மட்டுமே சாப்பிட்டா போதும் அப்படின்னு நினைக்கும் போது இன்னைக்கு நம்ம ஒருவேளை சாப்பிடலனா பரவாயில்ல, ஆனா ஒரு நாளைக்கு 10 பேருக்காச்சும் சாப்பாடு போடணும் அப்படின்னு நினைக்கிற அந்த ஒரு மனசு இருக்கு பாத்தீங்களா, அதுதாங்க பெரிய விஷயம். நம்ம லைஃப்ல நம்ம எவ்வளவோ பேரை பார்த்துட்டு அதுல டிராவல் பண்ணி நம்ம வெளியே வந்திருப்போம். சாதாரணமா பாக்குற எல்லாருமே நல்லவங்களும் கிடையாது, ரொம்ப நெருங்கி பழகிற எல்லாரும் கெட்டவங்களும் கிடையாதுங்க. ஏதோ இன்னைக்கு ஒரு நாளைக்கு நம்ம இவ்வளவு பேருக்கு சாப்பாடு போட்டோம் அப்படின்றவங்க மத்தியில உனக்கு நான் 365 நாளும் தொடர்ந்து சாப்பாடு தருவேன் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் தெய்வம் மாதிரி. ரொம்பவே நன்றி சார்.